வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணனா டேவோட லோவில் மார்க்கெட் மேல்நோக்கி போகும் வாய்ப்பு, அதாவது மார்க்கெட் வந்து டேவோட லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் போகும்னு சொல்லியிருந்தோம். இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டு மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை இந்த டேவோட ஹைக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த சேனல் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம டார்கெட் இந்த சேனலுக்கு மேலே தான். அந்த சேனல் வரைக்கும் நியராக போயிட்டு ஒருவேளை சேனலில் பிரேக் பண்ணால் நம்ம 21,800 அப்படின்னு ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் ரவுண்ட் ஃபிகருக்காக. ஆனால் அந்த மார்க்கெட் முடிய போகிறப்ப கரெக்டாக அந்த சேனலில் பிரேக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து அந்த 21,800 தொட்டுட்டு மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆணுச்சு. நம்ம எதிர்பார்த்தா நடந்துச்சு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இறங்கிட்டு எதிர்பார்த்தேன். நான் என்னோட எதிர்பார்ப்புனா மார்க்கெட் இறங்க வாய்ப்பாக இருக்கும், இறங்கிட்டு தான் மேலே போக வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ரெண்டாவது இந்த சேனலில் தொட்டெல்லாம் ஃபால் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அந்த சேனல் நேராக வந்து மார்க்கெட் ஃபால் ஆகி டேயோட ஹைலேருந்து மார்க்கெட் மறுபடியும் சேனல் நோக்கி போயிட்டு அந்த சேனல்லே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம பேங்க் நிஃப்டி அதே போல் தான் கொடுத்துருந்தோம். டே ஹைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டை பொறுத்தவரை சேனல் வரைக்கும் போக வாய்ப்பாக இருக்கும். மேலே இன்னொரு சேனல் வீக்லியில் போட்டிருந்தோம். ஒருவேளை அந்த வீக்லி சேனலில் தொட்டால் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது 500 to 800 மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். இந்த சேனல் அதாவது 48,800 பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம டேவோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகி அந்த இடங்கள்லேயே அந்த சேனல்லே தான் முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட. ஆனால் சேனல் நிஃப்டி பிரேக் பண்ணல. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து இந்த சேனலில் பிரேக் பண்ணி அந்த மூமெண்ட்ஸ் பிரேக் பண்ண ஃபால் ஆணுச்சு. திருப்பி டேவோட ஹையில் சப்போர்ட் மறுபடியும் மேலே போய் இந்த சேனல்லையே முடிஞ்சு கிட்டத்தட்ட சைடுவேஸ் தான். இதை மார்க்கெட்டை பொறுத்தவரை 11 மணிலேருந்து ஒரு ஹைலி சைடுவேஸ்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஹைலி மேலே போனாலும் திருப்பி கீழே ஒரு பெருசாக மேலேயும் போகல கீழேயும் போகல, அதாவது மேலே போகல கீழே போகலன்னா 450 to கிட்டத்தட்ட 550 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சைடுவேஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 11 to 12 ரொம்ப கடுமையான சைடுவேஸாக இருந்துச்சு இந்த இடத்துலலாம். சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இல்லை தேவையில்லாத ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணல, எனக்கு கிட்டத்தட்ட இதுதான் யூஸ் ஆக போகுது. இப்போ இந்த சேனலுக்கு மேலே, அதாவது சேனல் லேஸாக பிரேக் பண்ணிடுறாங்க. ஆனால் மேலே அந்த ரவுண்ட் ஃபிகர் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம், அதுவும் ரெட் கலரில் போட்டிருக்கோம். இப்போ நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டே கேண்டில் மாதிரி பார்த்துருவோம். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னு வச்சுங்களேன், வந்து 21,000 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் போயிட்டே இருக்குது. ஒரு பேரிஸ்க்கான செட்டப் இல்லை. ஆனால் இப்போ இந்த இடத்துல ஒரு சேனல் நம்ம போட்டிருக்கோம். அந்த சேனலை கிட்டத்தட்ட பிரேக் பண்ணி தான் க்ளோசிங்கில் அந்த நம்ம டேயில் வச்சு பார்த்தோம்னா அது க்ளோசிங்காக தெரியுது. ஆக்சுவலாக நான் டேயில் ஜூம் பண்ணுறேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த சேனலை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே 15 மினிட்ஸில் பார்த்தோம்னா அந்தமாரி இல்லை 1 ஹவரில் பார்த்தாலும் அந்தமாரி இல்லை. இருந்தாலும் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இப்போ 1 ஹவரில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி பேட்டர்ன் எப்போயுமே இந்த ட்ரையாங்கல் மாரி பேட்டர்ன் வந்தால் இந்த இடத்த பிரேக் பண்ண, அதாவது இந்த 21,800 பிரேக் பண்ணால் வெரி புல்லிஷாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் பெரிய வாய்ப்பு அதிகம். இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் போடுறேன், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 2 வாய்ப்பு இருக்குது. அது கிளியராக நாளையோட ஓப்பனை பொறுத்து இருக்குது. நாளைக்கு ஒரு கேப் அப் இருந்தால் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போக வாய்ப்பாக இருக்கும். கேப் டவுனாக இருந்தால் மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான சூழலும் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து அந்த மாதிரி இடத்துல போய் இருக்குது மார்க்கெட். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் டேயோட லோன் பார்த்தீங்கன்னா 21,678, ஹைன்னு பார்த்தீங்கன்னா 21,801. இப்போ நான் இந்த இடத்துல இது ரெட் கலரே மாற்றிடுறேன். இது எப்படி கலராக மாறுன்னு தெரில. இப்போ இந்த ரெட் கலர் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் இறங்க வாய்ப்பாக இருக்கும். அது எவ்வளோ இறங்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 21,590 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அதிகம். இதில் எல்லோ ஜோன் ஒன்று போட்டுறேன். ஒருவேளை பிரேக் பண்ணுனா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைன் வரதுக்கு எந்திரிக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது டேவோட லோவிலேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். அந்த 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைட்வேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த ஜோன் அப்படியே பிரேக் பண்ண அதுக்கோட சேனல் பேட்டர்னுக்காக பார்ப்போம்.
ஒரு சேனலோட போடலாம். இந்த சேனல் இப்போ மார்க்கெட்டை பார்த்து ஒரு சேனல் போட்டிருக்கேன். இந்த சேனலுக்கு மேலே அதாவது 21,000 ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சேனலுக்கு மேலே அந்த சின்ன 5 மினிட்ஸ் சேனலில் போட்டிருக்கேன். இந்த சேனலுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கும்ல, அது வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது 21,880 டு 21,900 ரவுண்ட் ஃபிகரில் கூட மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துல. ஆனால் இந்த கன்சால்டேஷன் நடந்ததுனால மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி அந்த ரவுண்ட் ஃபிகரோட போகிறது வாய்ப்பாக இருக்கும். அதாவது 22,000 அப்படிங்கிறது போகிறது கூட வாய்ப்பு கூட இருக்கும். இந்த ரேஞ்சுக்கு போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த 21,730 பிரேக் பண்ணால் நம்ம கீழே போட்டிருக்க ட்ரெண்ட் லைன், அதாவது ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் டேவோட லோ 21,678 மார்க்கெட் இங்கேருந்து திரும்புறது வாய்ப்பு இருக்கும். இந்தமாரி இந்த இடங்கள் திரும்புறது வாய்ப்போடு இருக்கலாம். அதாவது இந்த இடத்துல இப்படி திரும்புறது வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். எப்போ இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபால்னு நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த மூவ்மெண்ட்ஸ் தான் நாளைக்கு இருக்க வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இதில் தேவையில்லாத ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். நீங்கள் டேவோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 48,636 இந்த ப்ளூ கலர் லைன், கீழே உள்ள ப்ளூ கலர் போட்டு அது டேவோட லோ 48,347. நாளை மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா நாளைக்கு வந்து இமிடியேட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 48,420ன்னு ஒன்று இருக்கும். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து டேவோட ஹைக்கு மேலே கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த நம்ம வீக்லியோட சேனல் ஒன்று போட்டிருக்கோம். அது நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 48,880ன்னு இந்த ரேஞ்சு, இந்த 48,900 வச்சு ரவுண்ட் தான். இந்த இடம் வந்தால் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த 49,000 ரவுண்ட் ஃபிகர், அதை விட்டால் 49,500 ரவுண்ட் ஃபிகரில் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இறங்குனா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 48,220 அப்படிங்கிற இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கும். அப்படி இந்த சப்போர்ட் பிரேக் பண்ண இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். வரைபடமாக போட்டுருவோம். ஒருவேளை இறங்கினா இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்படி போகிறது வாய்ப்பு இருக்கும். இறங்கினால் கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடங்கள்லேருந்து இந்த சேனல் விட்டு மறுபடி இந்த 48,000 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அது பிரேக் பண்ணால் மேலே இந்த சேனல், அதாவது 48,800 பிரேக் பண்ணால் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கீழ் நோக்கின்னு பார்த்தோம்னா இந்த எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி தான் போக வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்துல ஒன்று மேலே போகும், இல்லைனா இந்த எல்லோ ஜோன்லேருந்து மேலே போகும். எப்போ இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணுதோ பிரேக் பண்ணால் இந்த சேனலோட லோ வரைக்கும் மார்க்கெட் வந்து 47,130 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த இடத்த 47,920 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுனா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போய்ட்டு பேங்க் நிஃப்டியில், அதனால தான் வந்து சுருக்கமாக நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே விளக்கம் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, நாளைக்கு மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.